தன்னுடைய கணவர் வந்ததும், அவர் சாப்பிட்டு முடிச்சதும், அவர் வைக்கக்கூடிய அந்த பாதி சாப்பாட்ட, நான் சாப்பிட்டு பசி ஆறலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த மனைவி, கணவர் வந்ததும் அவருக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற வேளையில கணவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமா போனதால, அவர் பேசிக்கிட்டே தன்னையும் மறந்து, தன் மனைவிக்கு கொஞ்சம் வைக்கணும் அப்படி என்பதை மறந்து பூராத்தையும் சாப்பிட்டுறாரு. இப்போ மனைவிக்கு ரொம்ப பசி இருந்தாலும், கணவர்கிட்ட காட்டிக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க, அ தண்ணிய குடிச்சிட்டு தூங்க போறாங்க. அப்போ கணவர் கேட்கிறாரு, "ஏம்மா நீ சாப்பிடல?" அதுக்கு மனைவி சொல்றாங்க, "இல்லங்க, எனக்கு ரொம்ப பசிச்சுதா, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டேன்." அப்படின்னு சொன்னதும், கணவர் என்ன பண்றாரு, ஓடி போய் தன்னுடைய சட்டைய எடுத்து மாட்டுறாரு. அப்போ மனைவி கேட்கிறாங்க, "இந்த ராத்திரி வேளையில எங்க போறீங்க?" "இல்லம்மா, வர்ற வழியில ஒரு மாத்திரை வாங்க வேண்டியதா இருந்துச்சுது. அத மறந்துட்டு வந்துட்டேன். ஓடி போய் அத நான் வாங்கிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லி வெளியில போய் அந்த ராத்திரி வேளையில எந்த சாப்பாட்டு கடை திறந்திருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சு பார்த்து நல்லதா ஒரு சாப்பாடு வாங்கிக்கிட்டு வந்து தன்னுடைய மனைவிய தட்டி எழுப்பி, "சாப்பிட்டுக்கோமா" அப்படின்னு சொல்லி கொடுக்கிற கணவன் மனைவி உறவு இருக்குதே, அது எப்பேர்ப்பட்ட உறவு தெரியுமா? இன்னைக்கு நாம படிச்ச இந்த திருப்பாடல் சொல்லுகிறது அல்லவா? கடவுளின் பேரன்பு. அந்த பேரன்பை இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற உறவாக, உண்மையான அன்பாக திகழுங்க. ஆமா, உங்க குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? நீங்க ஒருத்தர நேசிக்கின்ற கணவன் மனைவியாக இருக்கிறீங்களா? கடவுளின் பேரன்பை உங்களுக்குள் காண்பிக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கிறீங்களா? அல்லது ஒருத்தரோடு இன்னும் முட்டி மோதிக்கொண்டு சண்டை போடுகின்றவர்களாக, சந்தேகப்படுகின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள். ஐம் சாரி, நீங்க அல்ல, உங்களது பிள்ளைகள். ஏன்னா, மாதா பிதா செய்வது மக்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ளாக சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டால், உங்களுக்குள்ளாக அன்பை பரிமாறிக்கொண்டால், உங்களுக்குள்ளாக விட்டு கொடுப்பை பரிமாறிக்கொண்டால், உங்களுக்குள்ளாக புரிந்துணர்வை பரிமாறிக்கொண்டால், உங்களையும் அறியாமல் உங்களது பிள்ளைகள் உங்களிடமிருந்து அன்பை கற்றுக்கொள்வார்கள். அதை விட்டுவிட்டு தீமையான காரியங்களை, சந்தேகத்தை, சண்டையை, குரோதத்தை, விரோதத்தை உங்களுக்குள் நீங்கள் ஒருவர் பகிர்ந்து கொள்வீர்களாக இருந்தால், பிள்ளைகள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அதற்கு அப்புறமாக அவை அவர்களின் மனதிலிருந்து எடுபடாது. அந்த நிலை உங்களுக்கு வேண்டாமே. ஏன்னா, மாதா பிதா செய்வது மக்களுக்கு. நீங்கள் நன்மை செய்தால் பிள்ளைகளது வாழ்க்கை நன்மையை பெற்றுக்கொள்ளும். நீங்கள் நன்மைக்கு புறமான காரியங்களை பண்ணினால் பிள்ளைகள் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு தங்களது வாழ்க்கையிலும் அவற்றை பிரதிபலிக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கணும் அல்லவா? உங்களது வாழ்க்கையை இன்றே சரி செய்து கொள்ளுங்கள். நன்றாக அன்பை பரிமாறி வாழுகின்ற கணவன் மனைவியா உங்களை ஆண்டவர் இன்னும் ஆசிர்வதிப்பார். அவரது பேரன்பை உலகில் பறைசாற்றி வாழுகின்ற நீங்கள் இன்று மாத்திரம் அல்ல, என்றும் எப்பொழுதும் ஆசிரோடு வாழுங்கள். எல்லாரும் ஆசிராக வாழ வேண்டும் என்றுதான் இந்த செய்தி. ஆகவே தப்பான காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அவற்றை சரி செய்து கொள்ளுங்கள். நன்றாக வாழுகின்றவர்கள் இன்னும் மேலான ஆசீர் பெற இன்னும் சிறப்பாக வாழ்ந்து கொள்ளுங்கள். அதற்கு அப்புறம் உங்களது வாழ்க்கை ஆண்டவரின் ஆசீரால் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென்.